நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் உச்சக்கட்ட பதற்றம் நண்பர்களே, நம்முடைய இந்திய விமானப்படை களமிறங்கியிருக்காங்க. இதை பற்றிய தகவலையும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே முக்கியமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அடித்து செல்லப்பட்டிருக்கு பாலம். இதுக்கு காரணம் சீனா தான் அப்படின்னும், சீனானால இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற தகவல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. லேட்டஸ்டான அப்டேட்டுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வெள்ளத்தில் தவிக்கும் நேபாளுக்கு நம்முடைய இந்தியா உதவிக்கரம் முதல் ஆளாக உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. நேபாளத்தில் நேற்றைய தினம் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் 16 பேர் பலியான நிலையில் 105 இந்தியர்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டவங்க மாயமாயிருக்காங்க. இந்த நிலையில தான் நேபாள் பிரதமர் பாலேந்திரா ஷாவிடம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசி இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இந்தியா அனைத்து வகையிலையும் நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அண்டை நாடாக இருக்கும் நேபாளம் திபேத்துடன் எல்லையை பகிர்ந்துட்டு வருது. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் திடீரென திபேத் பகுதியில் அதிக அளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து நேபாளத்தை நோக்கி வந்தது. நேபாளத்தில் இருக்கும் நுவாகோட், தாடிங், ரசுவா மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்களில் ஓடும் போட்டி கோஷி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இரும்பு பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கு. மேலும் சில கிராமங்களை மொத்தமாக வெள்ளம் அடித்து சென்றிருக்கு. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க. நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 105 இந்தியர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாயிருக்காங்க. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு நேற்றைய தினம் சொன்னாங்க. மாயமானவர்களை மீட்கும் பணியில் அந்த நாட்டுடைய இராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுட்டும் வர்றாங்க. இந்த நிலையில தான் நேபாளத்துடைய பிரதமர் பாலேந்திரா ஷாவை பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. பேசியதும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்கள் பற்றி அந்த நாட்டுடைய பிரதமர் பாலேந்திரா ஷாவிடம் பேசி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தேன். இந்த கடினமான சூழலில் நேபாளத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுடன் இந்திய மக்கள் உறுதுணையாக நிற்கிறாங்க. நேபாள வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களுக்கு இரங்கலை தெரிவித்தேன். நேபாளத்துக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருக்கு. நேபாள நிவாரண பணிகளில் நம்முடைய குழுவினர் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இந்த கோஷி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் உருக்குலைந்து போன நேபாளத்துக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு இருப்பதாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திபேத்தில் இருக்கும் பிரம்மாண்ட பனிப்பாறை உருகி அங்கே இருக்கும் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு அதிகளவு நீர் நேபாளத்துடைய கோஷி ஆற்றில் கலந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இதனால் வழியில் இருந்த பாலங்கள், கட்டிடங்கள், சாலைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இந்த திடீர் பேரழிவில் இப்போ வரைக்கும் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பேசுகிறது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கும் அதிகமானவர் பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நேபாளத்துக்கு உதவும் வகையில் 10 டன் மனிதநேய மற்றும் பேரிடர் நிவாரண உதவி மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நினைவாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கு. இந்த சவாலான நேரத்தில் நேபாளத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இந்தியா துணை நிற்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. நேபாளத்திற்கு மீட்பு பணிகளில் உதவி செய்யும் வகையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17, C-30J மற்றும் C-295 விமானங்களை நம்முடைய விமானப்படை தயார் நிலையில் வச்சிருக்காங்க. மேலும் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய குடிமக்களுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் அவசர உதவிகளை வழங்குவதற்காக காத்மண்டுவில் இருக்கும் இந்திய தூதரகம் பிரத்யேக அவசர உதவி எண்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த துயரமான தருணத்தில் 2 நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய நட்புறவின் அடிப்படையில் அண்டை நாட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஆதரவுகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் நேபாள வெள்ளத்துக்கு சீன அணை தான் காரணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியிருக்கு. 700க்கும் மேற்பட்டோரை காணவில்லை அப்படின்னும், இந்த நிலையில தான் இந்த வெள்ளத்துக்கு சீனா கட்டிட்டு வரும் அணை தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. சீனா உலகின் மிகப்பெரிய அணையை கட்டிட்டு வருது. இந்த அணை குறித்து பல்வேறு அச்சங்கள் எழுந்திருக்கு. அணை முழுமையாக கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தால் இந்தியாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கையில் தான் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கும் சீனாவுடைய அணை தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து சீனா விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அதாவது நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு தங்கள் நாட்டு பகுதியில் இருக்கும் அணை உடைந்ததே காரணம் அப்படிங்கிற தகவல்கள் போலியானவை. நேபாள் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பனிச்சரிவை ஏற்படுத்தியது, பின்னர் மண் சரிவும் ஏற்பட்டது. இதுதான் அந்த வெள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேவையில்லாமல் எங்கள் மேலே குற்றம் சாட்டுவது எதுக்கும் உதவாது. ஒத்துழைப்பு மட்டுமே உயிர்களை காக்கும். இது எதிர்பாராமல் நடந்த இயற்கை பேரிடர் அப்படின்னு நேபாளத்தில் இருக்கும் சீன தூதரகம் சொல்லியிருக்காங்க.
நேபாள வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான இந்தியர்களும் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. அவங்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணத்தை விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக விளக்கியிருக்காங்க. நேபாளம் அப்படிங்கிறது இமயமலை பகுதியில் அமைஞ்சிருக்கும் நாடாகும். இமயமலையிலிருந்து உருகும் பனிப்பாறைகள் ஆறுகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாயுது. இதில் முக்கியமான ஆறு ரசுவா மாவட்டத்தில் இருக்கும் போர்ட் கோஷி ஆகும். பனிப்பாறைகள் சீராகி உருகி ஆறாக பாயுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் புவி வெப்பமயமாதல் காரணமாக பனிப்பாறைகள் முன்பை விட இப்போது வேகமாக உருக தொடங்கியிருக்கு. இப்படி உருவாகும் தண்ணீர் மலைகளில் ஏரிகளாக தேங்குது. இந்த ஏரிகள் பலவீனமானவை. பாறைகள் தளர்வான மண் மூலம் இந்த ஏரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் லேசான நிலநடுக்கம் காரணமாக பனிப்பாறைகள் பெரிய அளவில் உடைந்து ஏரியுடைய கரைகளை சேதப்படுத்தியிருக்கு. இதனால் ஏரிகள் உடைந்து பெரு வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த வெள்ளம் காரணமாக மக்கள் பலர் அதில் சிக்கிக்கிட்டாங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 200 இருந்த நிலையில் தற்போது 700க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. 1000க்கும் அதிகமானோர் காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுடைய அணை உடைந்தால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, சீனா கட்டிட்டு வரும் உலகின் மிகப்பெரிய அணை உடைந்தால் நேபாளம் மட்டுமில்லாமல் இந்தியாவும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்தியாவுடைய அசாம், அருணாச்சல பிரதேசத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத வெள்ளம் ஏற்படும். சீனா அணை கட்டும் பகுதி நிலநடுக்க அபாயம் அதிகம் இருக்கும் பகுதி அப்படிங்கிறதுனால நிச்சயம் அணை உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் நேற்று நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு இந்த அணை காரணம் இல்லாத சீனாவுடைய அணை காரணம் இல்லை அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அருணாச்சல பிரதேச எல்லைக்கு மிக அருகில் திபேத்துடைய மேடாக் பகுதியில் தான் சீனா 60,000 மெகாவாட் திறன் கொண்ட பிரம்மாண்ட அணையை கட்டிட்டு வருது. இது இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா நதியாக மாறும் யார்லுங் சாங்போ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. அணை கட்டுவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அணையை எங்கு கட்டுகிறது சீனா அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. நிலநடுக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய அபாயகரமான மண்டலம் பகுதியில் தான் அணையை சீனா கட்டுது. எப்போ வேண்டுமானாலும் அணை உடைந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் இதை டைம் பாம் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டால் அணை உடைந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் நாம் ஏற்கனவே சொன்னது போல் அசாம் மாநிலங்கள் கற்பனை செய்ய முடியாத பேரழிவை சந்திக்கும். இமயமலையுடைய சுற்றுச்சூழல் சமநிலையை இது சீர்குலைக்கும். ஆற்றின் போக்கை சீனா கட்டுப்படுத்துறது இந்தியாவுடைய நீர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். இந்த அணை உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமாக இருக்கும். இது சீனாவுடைய புகழ்பெற்ற த்ரீகாஜஸ் அணையை விட 3 மடங்கு அதிக மின்சாரத்தை தயாரிக்கும் திறன் கொண்டது. இந்த அணையை சீனா 2033ஆம் ஆண்டுக்குள்ளே பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. நீர் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நேபாள வெள்ளம் தெளிவாக நமக்கு காட்டியிருக்கு. இதையெல்லாம் பார்த்து கூட சீனா தன்னுடைய அணையை கட்டும் திட்டத்திலிருந்து பின்வாங்குவதாக தெரியல. இமயமலை பகுதியில் சீனாவுடைய கட்டுமானங்கள் நிச்சயம் இது போன்ற பேரழிவை ஏற்படுத்தும். இந்தியாவுடைய எல்லைக்கு அருகில் கட்டப்படும் இந்த அணை எதிர்காலத்தில் பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னே சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் சீன வெளியுறவு செயலாளர் வாங்கி ஆகியோருக்கிடையே பெய்ஜிங்கில் சிறப்பு பிரதிநிதிகள் மட்டத்திலான 25வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எல்லை வரையறை மற்றும் எல்லை மேலாண்மையை விரைவுபடுத்த 2 நாடுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துடைய முடிவில் 2 தரப்பும் இணைந்து 8 முக்கிய முடிவுகள் மற்றும் ஒப்பந்தங்களை எட்டியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து அமைதியை நிலைநிறுத்தவும் நிலுவையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவும் 2 நாடுகளும் சம்மதிச்சிருக்காங்க. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தவறான புரிதல்களையும் மோதல்களையும் தவிர்க்க இராணுவ அதிகாரிகள் நிலையிலான புதிய கூட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கூடுதலாக 2 எல்லை இராணுவ ஹாட்லைன் தொடர்புகள் உருவாக்கப்படும். தூதரக மற்றும் இராணுவ அமைப்புகள் மூலம் நிலவும் எல்லை பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 2 நாடுகளும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. எல்லை பகுதியில் அமைதியை தக்க வைக்க இது மிகவும் அவசியமாகும். மேலும் 2 நாட்டு எல்லைப்படை தளபதிகளுக்கு இடையிலான உயர்மட்ட கூட்டங்களுக்கான சந்திப்பு இடங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட இருக்கு. எல்லைப் பகுதியில் வர்த்தகம் மற்றும் கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை மீண்டும் திறப்பது குறித்து 2 நாடுகளும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. கைலாஷ் யாத்திரை செல்லும் இந்திய அதிகாரப்பூர்வ குழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கு. அதே போல எல்லையில் இருக்கும் 3 வர்த்தக புள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கு. எல்லையில் அமைதியான சூழலை உருவாக்கி இருதரப்பு உறவை மேம்படுத்த இந்த நடவடிக்கைகள் பெரிதும் உதவும். மேலும் 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், தீர்த்த யாத்திரை மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களை வலுப்படுத்த தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பும் உறுதியளிச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா மற்றும் சட்லஜ் நதிகளின் வெள்ளக்கால தரவுகளை பகிர்வது தொடர்பாக நிபுணர் குழுவின் கூட்டத்தை வரும் செப்டம்பர் மாதம் நடத்த உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. 2005ஆம் ஆண்டின் கொள்கை ஒப்பந்தத்தின்படி நியாயமான தீர்வை எட்ட 2 நாடுகளும் உறுதியளிச்சிருக்காங்க. இதன் அடுத்த கட்டமாக 26வது சுற்று பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு சீன அதிபர் வர இருக்கும் சூழலில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுது.
எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலம் 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.